ஜனநாயகனுக்கு போட்டியா பராசக்தி மட்டும்தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். பட் சன் பிக்சர்ஸ் வந்து மங்காத்தா ஆல்சோ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த தளபதி இந்த ஃபைட்டு வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா? அதாவது காற்றுள்ள புதை தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே தான். இங்கே ஜனநாயகன்ற ஒரு புயல் அடிக்கும் போது நிறைய பேர் தியேட்டருக்கு வர போகிறாங்க, எல்லாருக்கும் டிக்கெட் கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி படங்களை இறக்கி விட்டோம்னா சரி, இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தானே. தளபதிக்கு போகிற அந்த ஃபேன்ஸ் கூட்டத்துல இருந்து தலை ஃபேன்ஸை எடுத்து மங்காத்தா சைடான அது எப்படி? ஏற்கனவே தளபதியோட அஜித்தோட படங்க ரசிகர்கள் மங்காத்தா பார்த்துருக்க மாட்டாங்களா? எத்தனை முறை டிவியில் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் தலை ஃபேன்ஸ் ரொம்ப வெறியர்களாக இருப்பாங்க. இல்லை, அது எல்லாமே வில் பி சார்ட்டட் அவுட். எலெக்ஷன் வரும்போது அவருடைய நிலைப்பாடு அவர் அறிவிப்பார். டெஃபினட்டாக நான் அதை நம்புகிறேன். நான் அஜித் வில் கம் அவுட் அண்ட் ஹி வில் டாக் டு தி ஹிட். நாத்தாக்காவும் தாவேக்காவும் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட குழந்தைன்றார்ல, எவ்வளோ பெரிய அபாண்டம். இதை சொல்லிட்டு அவர் அங்கே போய் நிற்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? திமுகவை என்னதான் குறை சொன்னாலும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் பட்டியலே பார்த்தா தமிழகம் வந்து நிறைய விஷயங்கள் பெண் பாதுகாப்புல எவ்வளோ இருக்குது தமிழ்நாடு, சுகாதாரத்தில் எவ்வளோ இருக்குது தமிழ்நாடு. ஆனால் ஜிடிபியில் இது ஒரு ஏமாத்து வேலைங்க. ஜிடிபி இவங்க 11 16 அது ப்ரொடக்ட் 11 இப்போ 16 வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இதை விட ஏமாத்து உலகத்திலே கிடையாது. ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்டு நம்மள மாதிரி ஒரு மிக்ஸ்ட் எக்கானமியில் உள்ள ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரும் அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் வளரணும். அது ரெண்டும் வளரலையே. சர்வீஸ் செக்டார் 50% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, அதுதான் குரோத்துக்கு. அதை போய் நீங்க கிளைம் பண்ணா சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல வந்து தாவேகா தரப்புல அது சதின்னு சொல்லப்படுது, தமிழக அரசு தரப்புல நாங்க பாதுகாப்பு சரியாக கொடுத்தோம்னு சொல்லப்படுது. சிபிஐ வந்து எதை அக்கௌண்ட்ல எடுத்துப்பாங்க? இல்லைங்க, எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல எடுத்துப்பாங்க. சிபிஐ வந்து விசாரணை தானே பண்றாங்க. விசாரிச்சுட்டு அவங்க சாட்சியங்களை எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க அவங்கள எல்லாம் சாட்சியாக கூப்பிடுவாங்க. செந்தில் பாலாஜி கூட கூப்பிடுவாங்க. இந்த மொத்த தமிழக அரசியலையும் தாவேகாவன்ற மையப்புள்ளியை வச்சு இயங்குற மாதிரி தலைவர் இந்த மொத்த தமிழக அரசியலும் மாற்றிருக்கிறாரு, மொத்த சவுத் இந்தியன் அரசியலையும் அப்படி மாற்றிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நியூ பார்ட்டிக்கு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு எல்லாருமே தாவேகா பொலிட்டிக்கல் நிலைப்பாடை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ் பிளாட்ஃபார்மோட ஃபீடு, அது ஃபேஸ்புக் ஃபீடெல்லாம் ஃபில்டு வித் ஜனநாயகன். இப்படிலாம் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த ஈவெண்ட்டுக்காவது இப்படி நடந்திருக்கா? ட்ரம்ப் எலெக்ஷன் கூட அப்படி நடக்கலைமா நம்ம ஊரில்? இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவினுடைய திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாவோட கூட்டணி வர்றதுக்கு ஆயத்தமாகி இருக்காரு அப்படின்னு கூட சொல்றாங்க. என்ன வேணும் சொல்லிட்டு போலாம். இல்ல, அவர் வர்றது அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, நாத்தாக்காவும் தாவேகாவும் ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட குழந்தைன்றார்ல, எவ்வளவு பெரிய அபாண்டம். இதை சொல்லிட்டு அவர் அங்க போய் நிற்பாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? வடமாநில இளைஞர் வந்து தாக்கப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் இருக்கு. ஒன்று, இப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வட மாநிலத்தவர் அப்படின்னு பார்க்கிற அந்த போக்கே ஆபத்தானது. ஸோ இதை சார்ந்து நிறைய அரசியல் வந்து இங்கே நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பார்வை தாவேகா? இல்லைங்க, அவர் வந்து தொழிலாளர் தான். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா? ஏழை தான். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா? இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இல்லையா? எப்படி நீங்கள் இங்கே வந்து சினிமாவை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன எஃபர்ட் எடுத்தீங்க? கம்யூனிட்டியில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய சமூக சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன போய் சமூக என்ன சொல்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட்டு சோஷியல் வெல்ஃபேர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? அங்கே போயிட்டு இளைஞர்கள்ட்ட கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா? கவுன்சிலிங் பேசுகிறாங்களா? படிக்காத பசங்களும் ஸ்கூலுக்கு போகலன்னு வைங்களேன், அந்த கம்யூனிட்டியில் போய் பேசணும்ல, அவர்கள் நல்வழிப்படுத்தணும்ல. என்ன முயற்சி இந்த கவர்மெண்ட் எடுத்தது? ட்ரக்கு இங்கே ப்ரோயோடி போயிருக்குது. ஆனால் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாங்க, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போதை கலாச்சாரம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது, அது அதிகரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டாவோட பேசுவோமே, இங்கே அதிகரிச்சு தான் இருக்குது. லாஸ்ட் 10 இயரே வேணா எடுத்து நான் தரேன். அவர் வேற என்ன சொல்லுவாரு? போய் தானே சொல்ல முடியும். ஓகே, அந்த வட மாநிலத்தவர் அப்படின்னு அந்த பார்க்கிற நாட் ஓன்லி இந்த இஷ்யூ, அந்த நம்ம தமிழகத்திலே அந்த போக்கு இருப்பதாக நான் என்ன சொல்றேன், 2 விதமா பார்க்கணும் இதை. இப்போ சாதாரண உழைக்கும் மக்கள் இங்கே வந்து உழைச்சிட்டு போறாங்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமுதலாளிகள் இருக்கான்ல, அவனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வட மாநிலத்தை சேர்ந்த பெருமுதலாளிகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது? அதானி, அம்பானி இருக்கிறதுனால அவங்கள பத்தி பேசல. எதுங்க?
அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால நம்ம அவங்கள பத்தி பேசல. ஆமா. தொழிலாளர்கள் தான் பிரச்சனைக்கு தொழிலாளர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் இல்லாம அவங்க பாவம் அப்பாவிகள்ல பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க. ஆமா இல்லை அப்படி நான் என்ன சொல்கிறேன், வட மாநிலத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடு எக்கானமி எவ்வளோ அளவுக்கு நான் சொல்கிறது உழைப்பாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கணும்ல. திருப்பூரில் பாதி வந்து வட மாநிலத்தவருடைய முதலாளிகள், நான் சொல்கிறது தொழிலாளர்கள் கொடுத்தலுங்க முதலாளிகள். அப்போ ஒவ்வொரு தொழிலும் அங்கே போதில்ல, பயங்கரமாக அவங்கள்ட்ட போதில்ல. அதுக்கு என்ன பண்ணுறது? திமுகவை என்னதான் குறை சொன்னாலும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் பட்டியலே பார்த்தா தமிழகம் வந்து நிறைய விஷயங்கள் பெண் பாதுகாப்புல எவ்வளோ இருக்குது தமிழ்நாடு, சுகாதாரத்தில் எவ்வளோ இருக்குது தமிழ்நாடு. ஆனால் ஜிடிபியில் இது ஒரு ஏமாத்து வேலைங்க. ஜிடிபின்றது இவங்க 11 16 அது ப்ரொடக்ட் 11 இப்போ 16 வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இதை விட ஏமாத்து உலகத்திலே கிடையாது. அந்த ஜிடிபி நம்ம சொல்லலாம், அதை பிரித்து பாருங்கள். ஜிடிபியில் எங்கே க்ரோத் அதிகமாக இருக்குது, எங்கே க்ரோத் டவுன் ஆகிருக்குதுன்னு. அக்ரிகல்ச்சர் செக்டார் 40% நம்மளுடைய தமிழகத்துடைய 40% பாப்புலேஷன் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டார். அது மைனஸில் இருக்குது. இவங்க 2 பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட்னு போட்டிருக்காங்க, வளரல, டவுனில் போயிருக்கு. யாருங்க அக்கறை இருக்கு. அப்போ அது முன்னேறிட்டுமா இல்லையா? அதோட எண்ட் ரிசல்ட் என்ன வந்துருக்கணும், முன்னேற்றமாக போயிருக்கணுமா இல்லையா? அது ஏன் வந்து மைனஸில் வளருது? -1 நினைக்கிறேன். இந்த வருஷம் 3% வந்தால் பெரிய விஷயம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கு இல்லையா, உற்பத்தி தொழில். உற்பத்தி வந்து நம்மளதில் பெருசாக கிடையாது. இங்கே நம்மளுடைய ஜிடிபி வளர்ந்ததற்கு 50% கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டாரில் எதெல்லாம் சர்வீஸ் செக்டாரில் வரும்? அந்த சேவை பண்ணுறது எல்லாமே சர்வீஸு. அயன்கார்லேருந்து டூரிசம் வராங்களே, இது எல்லாமே சேவை செக்டார். ஒரு சர்வீஸ் செக்டாரில் ஒரு கவர்மெண்ட் வளருதுன்னா, ஒரு எக்கானமி வளருதுன்னா அதுக்கும் அரசுக்கும் சம்மந்தமே இல்லை. மக்களுடைய உழைப்பு, புரியுதுங்களா? ஓகே. ஜொமேட்டோ டிரைவருக்கு அரசு என்ன பண்ணுது? அப்போ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ரெஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது அது மாதிரி ஹாஸ்பிட்டலில், டூரிசம், சாஃப்ட்வேர், மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர், இதெல்லாம் நம்ம உட்காந்து எழுதுறது தானே. சாஃப்ட்வேர் சம்படி அஸ்ட்டு மனித உழைப்பு தானே. மனித உழைப்பை எம்பியது தான் அதுதான் 50% உயர்ந்துருது. அது கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நீங்கள் சப்சிடி கொடுக்குறீங்க, டிராக்டர் கொடுக்குறீங்க, சப்சிடி லோன் கொடுக்குறீங்க, உரம் கொடுக்குறீங்க, டவுனாக போகுது. இடம் கொடுக்குறீங்க, கார் கம்பெனியை கொண்டு வரீங்க, அது 30% கூட கான்ட்ரிபியூட் பண்ணல. அப்போ ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்டு, நம்மள மாதிரி ஒரு மிக்ஸ்ட் எக்கானமியில் உள்ள ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரும் அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் வளரணும். ஓகே. அது ரெண்டும் வளரலையே. சர்வீஸ் செக்டார் 50% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது, அதுதான் க்ரோத்துக்கு. அதை போய் நீங்கள் கிளைம் பண்ணால் இவங்க ஒட்டுமொத்தமாக வச்சு பேச சொல்லுங்க. ஓகே. இவங்க ஊரே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா யாரு? சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து தாவேகா தரப்பில் அது சதின்னு சொல்லப்படுது, தமிழக அரசு தரப்பில் நாங்கள் பாதுகாப்பு சரியாக கொடுத்தோம்னு சொல்லப்படுது. சிபிஐ வந்து எதை அக்கௌண்ட்டில் எடுத்துப்பாங்க? இல்லைங்க, எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் எடுத்துப்பாங்க. சிபிஐ வந்து விசாரணை தானே பண்ணுறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க சாட்சியங்களை எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க அவங்கள எல்லாம் சாட்சியாக கூப்பிடுவாங்க. செந்தில் பாலாஜி கூட கூப்பிடுவாங்க. எலெக்ஷன் டைமில் இது வந்து ஒரு அழுத்தம் ரொம்ப இல்லை. யாருக்கு அழுத்தம்? எதுக்கு? தாவேகாவுக்கு. ஏன் அழுத்தம்? இது எப்படி அழுத்தமாகும்? சிபிஐ விசாரணை விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு அடுத்தது தான் ட்ரையல் ஆரம்பிக்கணும்ல. ட்ரையலில் தானே தெரியும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ தாவேகா தலைவர் வந்து தேர்தலை நோக்கி அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறதுல போய்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒன் டே தான் கூப்பிடுவாங்க, டெய்லியாக கூப்பிடுவாங்க. ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி மட்டும்தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். பட் சன் பிக்சர்ஸ் வந்து மங்காத்தா ஆல்சோ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த தளபதி இந்த ஃபைட்டு வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா? அதாவது காற்றுள்ள புதை தூற்றிக்கொள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே தான். இங்கே ஜனநாயகன்ற ஒரு புயல் அடிக்க போகுது, நிறைய பேர் தியேட்டருக்கு வர போகிறாங்க, எல்லாருக்கும் டிக்கெட் கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி படங்களை இறக்கி விட்டோம்னா சரி, இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் தானே. அஜித்தோட ரீரிலீஸ்ன்றது வாட் எவர் ஸ்பில் ஓவர் தானம்மா. தளபதிக்கு போகிற அந்த ஃபேன்ஸ் கூட்டத்துல இருந்து ஃபேன்ஸை எடுத்து மங்காத்தா சைடான அது எப்படி? ஏற்கனவே தளபதியோட அஜித்தோட படங்க பார்த்த ரசிகர்கள் மங்காத்தா பார்த்துருக்க மாட்டாங்களா? எத்தனை முறை டிவியில் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் ஃபேன்ஸ் ரொம்ப வெறியர்களாக இருப்பாங்களே. இல்லை, அது எல்லாமே வில் பி சார்ட்டட் அவுட். எலெக்ஷன் வரும்போது அவருடைய நிலைப்பாடு அவர் அறிவிப்பார். டெஃபினட்டாக நான் அதை நம்புகிறேன். நான் அஜித் வில்
கம் அவுட் அண்ட் ஹி வில் டாக் டு த அது கேட்கணும்னு நினைச்சேன். மலேசியால கூட 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட போகுது. அது உண்மைதானா தெரியல எனக்கு. அடுத்து தாவேகாவுடைய இந்த 2025 அந்த ஜான்வரியிலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள், ஸ்டேஜஸ், அது வந்து நீங்க பட்டியலிடணும். அதாவது அவங்களுடைய அந்த 2025 ஐ திங்க் இந்த இயர்ல தான் வந்து இது 2வது மாநாடு மதுரையில் போட்டாங்க. அதற்கப்புறம் வந்து பரப்புரைகள் நடந்தது, ஒரு துன்பியல் சம்பவமும் நடந்தது. அதை தாண்டியும் மக்கள் வந்து பேராதரவோட தாவேகாவுக்கு ஆதரவு தராங்க. இந்த இயருடைய இந்த மொத்த தமிழக அரசியலையும் தாவேகாவென்ற மையப்புள்ளியை வச்சு இயங்குற மாதிரி தலைவர் இந்த மொத்த தமிழக அரசியலும் மாற்றிருக்கிறாரு, மொத்த சவுத் இந்தியன் அரசியலையும் அப்படி மாற்றிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நியூ பார்ட்டிக்கு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு எல்லாருமே தாவேகா பொலிட்டிக்கல் நிலைப்பாடை பற்றி தானங்க பேசிகிட்டு இருக்காங்க. தாவேகால யார் கூட்டணி போவா, காங்கிரஸ் வருமா வராதா, அவர் போவாரா இவர் போவாரா அங்கே போவாரா, பழைய எதிரிகள் புதிய எதிரிகள், அவர் எல்லா கிரிட்டிசிசமும் எல்லா நெகட்டிவ் நியூஸும் எல்லா அரசியல் விமர்சனமும் எதை மையப்படுத்தி நடக்குது, எல்லாம் யாரை மையமாக வச்சு இங்கே நடத்துகிறாங்க, தாவேகா வச்சு தானே நடத்துகிறாங்க. இப்படி ஒரு புதிய கட்சி இவ்வளோ பெரிய தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்? அங்கே மலேசியாவில் போனால் அதுவும் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஃபார் அபவுட் 1 வீக்கு 10 நாள் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் வந்து அந்த ட்விட்டர் ஃபீடு, ஐ மீன் எக்ஸ் பிளாட்ஃபார்மோடைய ஃபீடு, அது ஃபேஸ்புக் ஃபீடெல்லாம் ஃபில்டு வித் ஜனநாயகன். இப்படிலாம் நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? எந்த ஈவெண்ட்டுக்காவது இப்படி நடந்திருக்கா? ட்ரம்ப் எலெக்ஷன் கூட அப்படி நடக்கலைமா நம்ம ஊரில்? ஆனாலும் நம்ம என்னதான் சொன்னாலும் தமிழகத்தில் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி ஜான் பாண்டியன் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க. அது வந்து புதுசாக வந்த கட்சிகள், அதுவும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸுங்கிறதுனால இவ்வளோ பேசப்படுது. இல்லைனாலும் அது இருந்தாலும் இல்லைம்மா, நான் வந்து படிக்கும்போதும் சரி, ஜேர்னலிசம் பண்ணும்போதும் சரி, ஒரு விஷயத்தை ஓப்பன் மைண்டோடு அப்ரோச் பண்ணுங்க. ஜான் பாண்டியன் எப்படி ஓப்பன் மைண்டோடு அப்ரோச் பண்ணுவார்? அவருக்கு இன்டர்னலாக நிறைய அஜெண்டாஸ் இருக்கும்ல. அவர் ஏடிஎம்கேல அலையன்ஸில், பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறாரு. அவர் வேறு எப்படி பேசுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் நான் தாவேக்கால இருக்குன்றதை விட்டுருங்க, ஓப்பனாக பாருங்களேன். உங்களுடைய வெறுப்பெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு லுக்கட்டை அது ஒரு ஈவெண்ட்டை அப்படியே பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய செய்திகள் தரும். நான் வேறு கலர் கண்ணாடி போட்டு நான் பார்த்தேன்னு வைங்களேன், எனக்கு அது உண்மையே தெரியாதுல்ல. இல்லை, நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரினா கூட ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால அவங்க சார்ந்து பேசுகிறாங்கன்னா கூட நிறைய பேர் வந்து அப்போ வேற கட்சிகள்ல இருந்தும் டிவிகேக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம், வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான், ஆனாலும் வராமல் கூட இப்படியும் சொல்கிறவங்களும் இருக்காங்களேன்னு நான் கேட்குறேன். அதுதாங்க சொல்கிறேன் நான். அவர்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை வச்சு தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அந்த ஸ்டேட்மெண்ட் அவரோட அந்த அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், அது உண்மையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இப்போ ஒன்றும் இல்லைம்மா. அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளெயின் கிளாஸ் வாட்டர் இருக்குது, நீங்கள் ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அது என்னவா தெரியும்? உங்களுக்கு ப்ளூ அதுன்னு தெரியும். அது மாதிரி தான் அவர் அந்த தன்னோட இன்ட்ரெஸ்ட்ன்றது கலர் கண்ணாடி மாதிரி, அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். ஓகே, சரிங்களா? மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. ரொம்ப நன்றி.